ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம நாகர்கோவில் ஸ்பெஷல் ஃபிஷ் கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலான்னு வாங்க. எங்கள் அம்மா இந்த ஃபிஷ் கறி ரொம்பவே சூப்பராக வைப்பாங்க. அதுக்கு ஃபஸ்ட் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு 10 மிளகு, கொஞ்சமாக வரமல்லி, கொஞ்சமாக வரமிளகா, அப்புறம் 4-5 சின்ன வெங்காயம் போட்டு இப்படி ரோஸ்டடாக வறுத்து வச்சுக்கோங்க. சுத்தம் பண்ணி வச்ச ஃபிஷ் கூட இப்படி தேவையான அளவு புளி சேர்த்து அதை ஓரமாக வச்சுக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ அரைச்ச மசாலாவை மீன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே முருங்கைக்காவும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு கூட்டி அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பில் வச்சதுக்கு பிறகு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது மீன் உடையாமல் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாங்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. அது வேகட்டும். மீன் குழம்புக்கு நம்ம தாளிச்சிடலாம். ஸோ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் போட்டுட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தாளித்ததை மீன் குழம்புல கொட்டி ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ காய், மாங்காய், மீன் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். நாகர்கோவில் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ.